லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெனு எங்கே இருக்கும், ஒர்க்கிங் விண்டோ எங்கே இருக்கும், ஸ்டேட்டஸ் பாரு, கமெண்ட் லைன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிராயிங்க்கு எப்படி யூனிட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இன்ஜினியரிங் யூனிட்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் யூனிட்ஸ் வந்து மீட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, இல்லை ஃபீட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃப்ராக்ஷனல் யூனிட் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 யூனிட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து இன்ஜினியரிங் யூனிட்ஸு, இன்னொன்று வந்து ஃபீட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ யூனிட்ஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து டெசிமலில் இருக்கும். இந்த இது வந்து டெசிமலில் இருக்கும். டெசிமலில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெசிமலில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எம்எம் மீட்டரில் எடுத்துக்கலாம். எம்எம்மில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இன்ஜினியரிங் மாற்றிக்கலாம். இன்ஜினியரிங் மாற்றிங்க அப்படின்னா ஃபீட் இன்ச்சஸ் அப்படிங்கிறதுல வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து நான் வந்து இதில் டெசிமலில் வச்சுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் இருக்குது, ஃப்ராக்ஷனல் இருக்குது, சயின்டிஃபிக் இருக்குது. நம்ம எந்த யூனிட் வேணாலும் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து சிவில் அப்படின்னா இன்ஜினியரிங் யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் டெசிமலில் வச்சுட்டு எம்எம் யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் டிகிரி இருக்குது, டிகிரி மினிட் செகண்ட் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, ரேடியன்ட் இருக்குது, அந்த மாதிரி சர்வேர் யூனிட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த யூனிட்ஸ் வேணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டெசிமல் டிகிரி தான் வேணும். ஏன்னா நார்மல் டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் நம்ம வந்து டெசிமல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெசிமல் டிகிரியை எடுத்துக்குவோம். ஸோ ப்ரிசிஷன் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ப்ரிசிஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து ப்ரிசிஷன் வந்து 4 டிஜிட் வந்து நமக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்செட் ஸ்கேலோட யூனிட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட யூனிட் என்ன, இது எதுக்கு அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து பிளாக்கை இன்செர்ட் பண்ணுவோம். அப்படி பிளாக்கை இன்செர்ட் பண்ணல அது என்ன யூனிட்டில் இன்செர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்செர்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இன்ச்சஸில் இருக்குது. நமக்கு வந்து இப்போது நம்ம டெசிமல் வச்சுருக்கோம். ஸோ மில்லிமீட்டரில் வச்சுக்கலாம். ஸோ டெசிமலில் வச்சுருக்கோம். டெசிமல் வந்து மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ அதனால் மில்லிமீட்டரில் வச்சுட்டு நம்ம இது வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த கிரிட் வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா கிரிட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரிட் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த கிரிட் ஆஃப் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு கிரிட் வேணும் அப்படின்னா எதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் கமெண்டில் கூட பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கமெண்டில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா F7 கிரிட்டுக்கு வந்து F7 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரிட் ஆன் ஆஃப் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் எகைன் F7 ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கிரிட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கிரிட் F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிரிட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராயிங் இங்கே ஏதாவது ட்ரா பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐக்கான் வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XYங்கிற இந்த ஆரிஜின் ஐக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராயிங்லேயே ட்ராவல் ஆகுது. இது வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐக்கானை வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா UCS Icon அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணவா ஆஃப் பண்ணவா, ஆல், நோ, ஆர்ஜின் அப்படின்னு நிறையா இருக்குது. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் எது எக்ஸ் எது ஒய் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்ஜின்லாம் எது, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரொட்டேட் பண்ணிட்டேன்னா நான் இது எக்ஸ்ன்னு நினச்சிட்ருப்பேன். இந்த டைரெக்ஷன் வந்து எனக்கு எக்ஸ்ன்னு நினச்சிட்ருப்பேன். பட் ஆனால் இது எக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. UCS ஐக்கான் ஆன் பண்ணுறவாங்க. UCS ஐக்கானை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய் டைரெக்ஷன். ஸோ இது வந்து ஒய் டைரெக்ஷன், இது வந்து எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து UCS ஐக்கான் நம்ம XY கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆனால் வந்து சென்டரில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா UCS
ஐகான் கொடுத்துட்டு நோ ஆர்ஜின்னு கொடுங்க. நோ ஆர்ஜின், அதாவது நோ ஆர்ஜினுக்கு என் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நோ ஆர்ஜின் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ட்ராயிங்கை மூவ் பண்ணிங்கனாலும் அது டிஃபால்ட்டாக வந்து இங்கே போய் உட்காந்துரும். இல்லை எனக்கு மறுபடியும் ஆர்ஜினுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆர்ஜினுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா UCS ஐகான் மறுபடியும் கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு ஓஆர் பார்த்தீங்கன்னா ஓஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்ஜின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓஆர் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆர்ஜினுக்கு வந்துடும். ஸோ UCS ஐகான். ஸோ எந்த ஒரு கமெண்ட்டுமே இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கமெண்டை மறுபடியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் மறுபடியும் போயிட்டு UCS ஐகான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே வெறும்னே நான் பார்த்தீங்க அப்படின்னா UCS ஐகான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் போயிட்டு இது பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் கொடுங்க. ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கடைசியாக என்ன கமெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து எனக்கு என்ட்ரு ஆகிடும். ஸோ இப்போ UCS ஐகானில் நோ ஆர்ஜின் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் பார்த்தீங்கன்னா UCS ஐகான் வந்து இப்போ நோ ஆர்ஜின் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யூனிட் எப்படி செட் பண்ணுறது, அடுத்து வந்து கிரிட் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து UCS ஐகான் எப்படி செட் பண்ணுறது. நீங்கள் ஒரு ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 3 விஷயமும் டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிமிட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, லிமிட்ஸ் வந்து எதுக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லிமிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணையில் பார்டர்லாம் போட்டு ட்ராயிங் ட்ரா பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர்லாம் போட்டு அந்த பார்டருக்குள்ளே வரையணும் அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணையில் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த லிமிட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம லிமிட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லிமிட்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். லிமிட்டை விட்டு வெளியில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ட்ரா பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் லிமிட் யூஸ் பண்ணுறோம். இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து லிமிட்ஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா AutoCADல வந்து லிமிட்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறதுங்கிறது ரொம்பவே ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து லிமிட்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து லிமிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா LIMITS லிமிட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணவா ஆஃப் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். லோயர் லெஃப்ட் கார்னர் வந்து டிஃபைன் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ 0,0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ லோயர் லெஃப்ட் கார்னர் வந்து சம்வேர் இங்கே வந்து 0,0 அப்படின்னு எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர். ஸோ அப்பர் ரைட் கார்னர் வந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 400,400 கொடுக்குறேன். ஸோ 400,400 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்ஸ் வேல்யூ செட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் இப்போ பாருங்கள், நான் லைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன். பட் என்னால் வந்து ட்ரா பண்ண முடியல. கிளிக் பண்ணால் எனக்கு லைனே வரல. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து லிமிட்ஸ் வந்து ஆனில் இருக்குது. பாருங்கள், லிமிட்ஸ் வந்து இப்போ சப்போஸ் நான் ஆஃப் பண்ணுறேன், லிமிட்ஸை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் லைன் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், என்னால் ட்ரா பண்ண முடியுது. ஸோ பிக் பண்ணி என்னால் லைன் வரைய முடியுது. அதே வந்து இப்போ லிமிட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லிமிட்ஸ் ஆன் பண்ணிட்டேன்னா ஸோ என்னால் வந்து வரைய முடியல. ஆனால் இப்போ லிமிட்ஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிமிட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், கிரிட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரிட் ஆன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து போகிற லைன். பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் பாயிண்ட்டை நமக்கு காமிக்குது. லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த லைனுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஆர்ஜின். நம்ம வந்து இப்போது நம்ம இன்புட் வேல்யூ என்ன கொடுத்தோம் நமக்கு தெரியும். 0,0லேருந்து 400,400 சம்வேர் எங்கேயோ கொடுத்துருக்கோம். இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ 400,400 கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் நமக்கு வேல்யூ தெரியுது. ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணி நம்ம வரைகிறோம். இதே சப்போஸ் நீங்கள் வந்து லிமிட் வேல்யூ நீங்கள் கொடுத்த லிமிட் வேல்யூ உங்களுக்கு தெரியல அப்படின்னா
அந்த மாதிரி டைமில் நம்ம இதை எப்படி வந்து லிமிட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் மோட்னு இருக்கும், ஸ்னாப் மோட் இருக்கும். அந்த ஸ்னாப் மோடில் போயிட்டு ஸ்னாப் செட்டிங் போங்க. ஸ்னாப் செட்டிங்கில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கிரிட் பிஹேவியர் இருக்கும். அந்த கிரிட் பிஹேவியர் வந்து டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட் அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிட் அவர் லிமிட் எங்கே இருக்கோ அந்த இப்போ பார்த்தீங்க லிமிட் வந்து 0,0, 400, 400 கொடுத்துருந்தீங்களா? ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த கிரிட் இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், நான் சும்மா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். என்னால் இங்கே வந்து என்னால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னால் ட்ரா பண்ணவே முடியாது. பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், என்னால் கிளிக்கே ஆகாது. ஸோ எங்கே பண்ணிங்கனாலும் கிளிக் ஆகாது. ஒன்ஸ் வந்து இந்த கிரிட்டோட இன்சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ எல்லா கமெண்ட்டுமே அதே தான். ஸோ கிரிட்டுக்கு வெளியில் வந்து ஒர்க் ஆகாது, கிரிட்டுக்குள்ளே வந்துட்டும் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து கிரிட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், அது போலார் கோஆர்டினேட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது AutoCADல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.